இப்போ நம்ம அந்த காலில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் பற்றி பேசுவோம். இதுக்கு வந்துட்டு இங்கிலீஷில் பேர் வச்சு நம்ம சொல்லுவோம்னா காலில் செல்லுலைட்டிஸ் வந்திருக்குங்கிறது தான் டாக்டர்ஸ் மத்தியிலையும் பேஷண்ட்ஸ் மத்தியிலையும் ஒரு காமனாக இதை பற்றி ஒரு பேர் வச்சு சொல்கிறது. காலில் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா காலில் எங்களுக்கு செல்லுலைட்டிஸ் வந்துச்சு சார், முன்னாடி டாக்டர்கிட்ட போனேன், ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க, மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, ஒரு 10 நாள் வைத்தியம் பண்ணோம், சரியாயிடுச்சு. இந்த மாதிரி இது பேர் செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு காமனாக எல்லார் மத்தியிலையும் பேர் வச்சுட்டு அதை வச்சு தான் நம்ம வந்து டயக்னோஸும் வைத்தியமும் பண்ணுறோம். இப்போ இந்த செல்லுலைட்டிஸ்னால் என்னங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். செல்லுலைட்டிஸ்னால் அதோடைய மீனிங் என்னென்னா ஸ்கின்னு கீழே இருக்கக்கூடிய ஃபேட்டு, மசில்ஸு, இல்லை ஸ்கின்னுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயர் ஃபேஷியான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சதை, ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய சதையில் பரவக்கூடிய இன்ஃபெக்ஷன் பேர் தான் செல்லுலைட்டிஸ். ரொம்ப காமனாக இந்த செல்லுலைட்டிஸ் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் வருது. இது வந்து வைரஸோ ஃபங்கஸோ வரதெல்லாம் ரொம்ப அன்காமன், பாக்டீரியானால தான் வரும். இதில் என்னென்னா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு சிலருக்கு வந்துட்டு கால் வந்து வீக்கம் ஏற்பட்டு செவந்து போய் ஃபீவரோட நேற்றுக்கு வரையில் நல்லா இருந்தேன், எப்படி ஆரம்பிச்சுன்னே தெரியல, இதுக்கான அறிகுறிகளே எனக்கு முன்னாடியே தெரியல, ஆனால் திடீர்னு வந்து இந்த மாதிரி காலில் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, திடீர்னு ஒரு நாள் ஒரு அரிப்பு வந்தது, எதாவது ரொம்ப ரொம்ப கேட்டோம்னா அரிப்பு வந்தது சார், அதனால தான் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது, இல்லை சின்னதாக எங்கேயாவது வந்துட்டு அடிபட்டுது, வெளியில் ஏதாவது ஒரு சின்ன ட்ராமா, இந்த மாதிரி ஏதாவது ஊசி குத்திருச்சு, இல்லைனா வந்து முள் ஏதாவது குத்திருச்சு, இதனால் வந்துச்சு இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரியான ஒரு காமனான ஒரு இதையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அடிபடாமல் அரிப்பு வராமையும் இந்த காலில் வரக்கூடிய செல்லுலைட்டிஸையும் பார்க்குறோம்.